₹2,88,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகிற இந்த Hyundai Venue வேரியன்ட் தான் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்லேயே டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம கூட Hyundai Venue HX60 வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இந்த வேரியன்ட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ₹10 லட்சம் பட்ஜெட்ல இந்த வேரியன்ட் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனா இருக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் Hyundaiல ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ Hyundai Venue அப்படின்னு பார்க்குறப்போ 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், இந்த மாதிரி 3 இன்ஜின் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. அண்ட் கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுக்கு வெறும் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் எடுத்தீங்கன்னா either 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் டீசல்லையுமே இப்போ ஆப்வியஸ்லி ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுமே அடிஷனலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி நம்ம பார்த்துடலாம். இது ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 bhp அண்ட் 114 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நம்ம Hyundaiயோட நிறைய காஸ்ட்டில் பார்த்துருப்போம். எக்ஸ்டர், ஆரா, கிராண்ட் ஐட்டன், இந்த மாதிரி எல்லா காஸ்ட்லையுமே இந்த இன்ஜின் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ i20லுமே இதே இன்ஜின் தான் வருது. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் வரும். அண்ட் இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இல்லை அப்படின்னாலும் இன்ஜின் வந்துட்டு பயங்கர ரிஃபைண்டாக இருக்குது. இந்த காப்பா பெட்ரோல் இன்ஜின் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ சேம் அதே போல்டான ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு டார்க் ரோம் கலரில் இந்த கிரில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் எல்இடி டிஆர்எல் இந்த வேரியன்ட் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. சேம் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த காரில் வருது. டாப் எண்டில் என்ன இருக்குமோ அதே எல்இடி குவாட் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. கீழே நல்ல ஒரு பெரிய ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே ஒரு போல்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஏர் வென்ஸுமே சைடில் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இது HX60ல டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ இது வந்துட்டு டியூல் டோன் வேரியண்ட்டில் வரும். இந்த கலர் பார்த்தோம்னா ஹேசில் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்லேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து மேஜராக ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்டீல் வீல் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. HX5 வேரியண்ட்டோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்டீல் வீல் தான், பட் அலாய் வீல் மாதிரியே ஒரு டிசைனில் இருக்கும். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல் தான் இருக்குது. அதுக்கு மேலே மட்டும் வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே கலரில் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட் தான் வருது. காரோட ஓவரால் லென்த் வந்து sub 4 மீட்டரில் தான் இருக்கும். 2520 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துருது. ஓகே, அதாவது இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து டீசெண்டான ஒரு வீல் பேஸ் தான். அண்ட் டாப் எண்டில் ரியர் வீலுக்குமே டிஸ்க் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் அதெல்லாம் கிடையாது. டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரோம் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டாப் எண்ட் வேரியண்ட்டில் பார்த்துருப்போம். ஓவரையும் பிளாக் கலரில் வந்துருது. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஏ பில்லர், பி பில்லர் எல்லாமே பிளாக் கலரில் தான் வருது. இந்த இடத்துல அந்த Venue பேஜிங்கோட ஒரு பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸுமே வந்துருது. அதுவுமே நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஷார்ப் ஃபின் ஆண்டனா வந்துடும். இது டியூல் டோன் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்ட் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப்மே இந்த காருக்கு வந்துருது. நீங்கள் டாப் எண்ட் எடுத்தீங்கனாலுமே சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் வரும். ஸோ இதுதான் மேஜராக சேஞ்ச். அண்ட் பாடி கிளாடிங்குமே கொடுத்துருக்காங்க. ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து கனெக்ட் எல்இடி டெய்லாம்ப் செட்டப்மே இந்த வேரியண்ட் கிடையாது. பட் ஆனால் எல்இடி டெய்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப் வருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து சைடில் இந்த இடத்துல வந்துருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க எதுவும் காஸ்ட் கட்டிங் பண்ணல. அண்ட் ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டருமே 2 சைடுமே நீங்கள் பார்க்கலாம். ரியர் ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல போல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாஷர் வைப்பர், டிஃபாகர் எல்லாமே வந்துருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்துருது. அண்ட் ஸ்பாய்லருமே இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 375 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். இதுவுமே நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அது ஒரு 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. 195/65 or 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இந்த சீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஹுக்குமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்சல் ட்ரேவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸோட சப்வூஃபர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த காரில் அது கிடையாது. இதில் ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் வரும். அண்ட் இந்த இடத்துல Venue அப்படிங்கிற ஒரு பேஜிங் உள்ளே எம்பெட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி வெர்னால பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே அதே மாதிரி ஒரு ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ இந்த வீல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால இதோட செகண்ட் ரோ ஸ்பேஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய Venue கம்பேர் பண்ணுறப்போ இதோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டோர் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் சன்ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு சன்ஷேடுமே வந்துருது. பிகாஸ் இதுதான் அந்த 1.2 லிட்டர் இன்ஜின்லேயே டாப் அண்ட் வேரியண்ட். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ஃபேப்ரிக் தான். இதில் வந்து 2 ஃபிக்ஸட் ட்ரெஸ் வந்துருது. சீட்டோட கலர்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளே வந்துட்டு நல்லா ஏரியாவே ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே இன்க்ரெஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு இன்க்ரெஸ் இருக்குது. டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் அளவுக்கு நம்ம இந்த இடத்துல தாராளமாகவே வைக்கலாம். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் எனக்கு கிடைக்குது. ஸோ எஸ் நல்லாவே இருக்குது.
அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி வாக் அரவுண்ட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". இந்த இடத்துல நல்ல மேசிவான ஒரு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹெட்ரூமே நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டுக்கு ரியரில் 2 ஏசி வென்ட்ஸ் வந்துருது. 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ஸ்பேஸுமே வந்துருது. மொபைல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை. அண்ட் சீட்டுமே கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ 3 பேர் வந்து உட்காரலாம். பட் 3 பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். 2 பேர்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அண்ட் ரியரில் கேபின் லேம்ப்ஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹாலஜனில் வந்துருது. ஓவராலாக ரியர் சீட் ஸ்பேஸ் பழைய வென்யூவோட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினுக்கு 18.5 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. ஓகே, இங்கே வந்து டோர் பேட்ச் ஆல் பிளாக் தான். அண்ட் டிரைவருக்கு 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் 1 டச் அப் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் எல்லாமே நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஓஆர்எம்ஸ் வந்துட்டு நம்ம ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணுறப்போ க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகிக்கும். அண்ட் சீட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்துருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டெட் பெடலுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. ஃப்ரண்ட்லேயுமே சீட்ஸ் அந்த டியூல் டோன் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலில் அந்த மாஸ் கோடு தான் வருது. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஹெச் லோகோலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்த ஹியூண்டை வென்யூ HX60 வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். இதில் ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டெலிஸ்கோபிக் கிடையாது. டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் லெதர் ராப்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான். இந்த இடத்துல ஒரு மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேட் பிளாக் கலரில். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்து நீங்கள் வென்யூவோட டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்திங்கனாலுமே கிடைக்காது. இந்த இடத்துல ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் கிடைக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வர அந்த இன்ஃபர்மேஷன், ஸோ டிரைவர் அசிஸ்டன்ஸ் கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட் ரீசெட், எஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் அசிஸ்டன்ஸில் வார்னிங் மெத்தட்ஸ் இது மட்டும் தான் இருக்குது. கிளஸ்டரில் போயிட்டோம்னா அதோட கிளஸ்டர் தீமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், கிராஃபிக் ஸ்டைல்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் பி அண்ட் ஸ்டைல் சி. ஆக்சுவலாக கலர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. பட் ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. வெல்கம் சவுண்ட், ஐசி ரோட் வார்னிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிரைவிங் இன்ஃபோ, ஸோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துக்கலாம். கீழே இந்த இடத்துல ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துலையும் வந்துருது. இந்த வேரியண்ட்டில் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கர்வ்டு பானோராமிக் டிஸ்பிளே அப்படிங்கிறது கிடைக்காது. பட் ஆனால் ஒரு சிங்கிள் பீஸ் யூனிட் தான். டச் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரெண்டுமே கனெக்டடாக தான் இருக்கும். பட் இது வந்துட்டு அந்த கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் ப்ளூலிங்க் சப்போர்ட்டுமே இருக்குது. ஒரு 3 years வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹியூண்டைலேருந்து கொடுத்துட்றாங்க. அதாவது 3 years ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். இதோட லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய வென்யூலே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ பழைய வென்யூவில் வந்து ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். இதில் வந்து ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் வெஹிக்கல் சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துருது. இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன், ஆட்டோமேட்டிக் வென்டிலேஷன், இந்த மாதிரி கிளைமேட்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லே அவுட்டில் போயிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு டிஜிட்டல் கிளாக், அனலாக் கிளாக், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்க்ரீன் சேவருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸ், ப்ளூ லிங்க், ஜென்ரல், இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சிஸ்டம்கான இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஓவர் தி ஏர் அப்டேட்ஸுமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ்லேயுமே ஒரு சில லாங்குவேஜஸ் வருது. நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் தமிழுமே ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுமே கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ எஸ், ஹியூண்டை வந்துட்டு இதில் காஸ்ட் கட்டிங் பண்ணல, கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நீடடான ஒரு விஷயம் தான். அண்ட் டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறதுனால பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஓனர்ஸ் மேனுவலுமே டிஜிட்டலாகவே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பிளேயருக்கான பட்டன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் அதில் வரும். ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் அண்ட் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பேட் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துருது. ஸோ இது வந்து நம்ம சார்ஜிங் போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சார்ஜும் ஆகும். அட் த சேம் டைம் கார்ப்ளே ஆர் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5-speed கியர் பாக்ஸோட மட்டும் தான் இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கியர் பாக்ஸ் பற்றிலாம் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ஸ்லிக்கான ஒரு கியர் பாக்ஸ். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஹியூண்டை வென்யூவோட கீ. இதுவுமே டாப் அண்ட் வேரியண்ட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. ஒரு ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் HX10 வேரியண்ட்ஸ் எல்லாம் காரை வந்து ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். இதில் அது கிடையாது. அதுக்கு பதிலாக பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்,
ஒரு மிட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதே கீயே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 2 கீயுமே ஸ்மார்ட் கீ தான் வருது. ஸ்பேர் கீ வந்துட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, அதுவுமே 2ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. இதுக்கு அடியிலுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. கேபின் ஓகே தான், அதாவது இந்த டேஷ்போர்டோட டிசைன் நல்லாவே இருக்குது. ஸ்டியரிங் வீல் ரொம்ப 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 லைட். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ எப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த காரில் ஒரு 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டுக்கு கிடையாது, மேனுவல் அட்ஜஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் இங்கேயுமே ஹாலஜனில் தான் வருது, 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப் சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ ஓப்பன் ஆகுது. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கார்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் ஒரு 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்னும் போஸ் சவுண்ட் சிஸ்டம் பிச்சு உதறும் பாஸில், பட் இதுவுமே அடிக்வேட் தான், ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலி இந்த Hyundai Venue HX60 டியூல் டோன் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 13,83,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் இந்த Hyundai Venue 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இன்ஜின் தான் சேல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யூ கேன் கெட் 1.5 லிட்டர் HX5 டீசல் இன்ஜின். அது வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நிறைய ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா தட் இன்ஜின் ஆல்சோ மேக்ஸ் மச் சென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதாங்க இந்த Hyundai Venue HX60 வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட தோச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.